வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி நிஜமாலுமே ஜாக் வெளியேறிட்டாங்க. ஜாக் வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட நிறைய நமக்கு ஏமாற்றங்கள் ரொம்ப இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஜாக் தானாக வெளியேறலை, வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. 15 வாரமாக அவங்கள நாமினேட் பண்ணி ஒரு வாட்டியும் அவங்க ஜனங்களை போய் சந்தித்து எப்போவுமே ஜனங்களுடைய சப்போர்ட்னாலேயே அவங்க 15 வாரம் வந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க மக்கள் சப்போர்ட்டில் அவங்கள வெளியில் தள்ளவே முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இப்படி பணப்பெட்டியை வச்சும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு போயிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் அவங்கள புஷ் பண்ணி அனுப்பின மாதிரி தான் இருந்தது. இது எல்லாருமே பார்க்குற அத்தனை பேருக்குமே இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரையும் எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல சொன்னாங்க. எல்லோரும் எப்படி ஓடணும், எப்படி ஜெயித்தோம், எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்ணாங்க, எப்படி நம்ம ஓடிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, நான் எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருந்தேன், எல்லா போட்டியிலையுமே கலந்துக்கிட்டேன், எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் அதிகமாக தான் இருந்தது. பட் இந்த ஓட்டம் அப்படின்றதுல எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, அதனால் நான் கலந்துக்கல அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னவங்களை உசுப்பேற்றி விடுறோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனை ஜாஸ்தியாக கொடுத்து நீ ஓடணும்னு சொல்கிற மாதிரி இதோட முடியல, இன்னொரு பணப்பெட்டி டாஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்ல வச்சு அப்போ கட்டாயமாக இந்த வேகத்தில் ஜாக் சொல்ல தான் சொல்லுவாங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நீ அவங்க சொன்ன இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஜாக் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. பட் அங்கே ஓடினது பார்த்தீங்கன்னா ரியான் முத்துலாம் ஓடிட்டாங்க. இப்போ அப்புறமா தான் ஜாக் அங்கே போகிறாங்க. அங்கே போன உடனே யார் முதல்ல வந்தது அப்படின்னு இவங்க 2 பேரும் நான் போகிறேன் நீ போகிறேன்னு பேசிக்கிறாங்க. ஜாக் நான் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தவங்கள இவங்க பிக் பாஸ் என்ன பண்ணாருன்னா, முதல்ல குரல் கொடுத்தாங்க ஜாக் அப்படின்ற அடிப்படையில் ஜாக் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது என்ன ட்ரிக்குன்னா, இது முதல்லேருந்து பார்த்தீங்கன்னா முத்து அண்ட் ரேயான் ஃபஸ்ட்டு அந்த அனௌன்ஸ் பண்ணும்பொழுது 2 பேரும் ஓடினாங்க. ஆனால் ரேயான் சொன்னார், நான் தான் ஃபஸ்ட்டு சத்தம் போட்டேன், நான் தான் குரல் கொடுத்தேன் அப்படின்னாரு. முத்து சொன்னார், இல்லை நான் தான் முதல்ல நின்றேன், அதனால் எனக்கு தான் அப்படின்னாரு. அப்போ பிக் பாஸ் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, முத்து அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பவித்ராவும் இவங்களும் வரும்பொழுதும் கூட, பவித்ராவும் ஜாக்லினும் ஒன்றா எழுந்து வந்தபோது கூட யாருன்றது நீங்களே உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி சொல்லிக்கங்கன்னுட்டாங்க. அது மாதிரி ஒரு வாட்டியும் உங்களுக்குள்ளே செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னாங்க, இல்லைன்னா யார் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்ற அடிப்படையில் தான் சொன்னாங்க. இந்த வாட்டி ஜாக்லின் முரலில் குரல் கொடுத்தார் அப்படின்ற காரணத்தை வச்சு ஜாக்லின் ஓடட்டும் அப்படின்னு ஒரு பிக் பாஸ் சொன்னது கொஞ்சம் கூட சரி கிடையாது. இது அவங்களே முடிவெடுத்து அவங்களே ஜாக்லினை ஓட வச்ச மாதிரி தான் இருந்தது. இது அதே மாதிரி இம்பாசிபிள் டாஸ்க். இது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ரேயானும் முத்துவும் பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இது ஓடவே முடியாது அப்படின்னு. மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே தெரியுது இது ஓட முடியாதுன்னு. எல்லாரும், அதாவது இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே கால்குலேட் பண்ணிவிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஜாக்லின் ஓடணும்னு பிக் பாஸ் சொன்ன உடனே ஜாக்லின்கே ஒரு பதட்டம் தான் வந்துடுச்சு. ஏன்னா இது 160 மீட்டர்ஸ் சொல்கிறாங்க, 80+80 160 மீட்டர்ஸில் பெட்டியை எடுத்துகிட்டு திருப்பி வரணும். 35 செகண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு, நீ பவித்ரா கணக்கில் வச்சா கூட உனக்கு 40 நிமிஷம் 41 நிமிஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேயான் கணக்கு போட்டுடுறாரு. ரேயான் இன்னும் கொஞ்சம் முன்னால் சொல்லியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டாரு. அவங்க அதை டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அவங்களால அதை எடுத்துக்க முடியல. இன்னும் ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தா அவங்க அதை ஓகேன்னு கூட வந்திருக்கலாம். ஆனால் ஜாக்லின் ஒரு காரியத்தை எடுத்தால் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருக்கிறதுனால கட்டாயமாக எடுத்துகிட்டு வரணும்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் இது பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, இது ஒரு பெண்ணை வச்சு ஓட வச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை கொடுத்துருக்கோம். ஏன்னா அன்ஃபேர்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, இல்லை ஒரு பெண்ணை வச்சு ஓட வச்சு தான் நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோன்னு. ஓகே, அது கூட ஒத்துக்கலாம், அது கூட எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்கும் அந்த 0 போட்டு காமிச்சாங்க, இவங்களுக்கும் காமிச்சாங்க, அது ஓகே. இது என்ன பண்ணாங்க, இதில் பெரிய தப்பு எங்கே நடந்தது அப்படின்னு சொன்னால், இவங்க ஓடி எடுத்துகிட்டு வராங்க. இவர் ஓடி வச்சு பார்த்தாங்களே தவிர இந்த வெயிட்டை வச்சு ஒரு பெண்ணை ஓடி வச்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. ஏன்னா இது இதில் எல்லாருக்கும் நடந்ததுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, எடுத்துகிட்டு வந்தவுடனே பணப்பெட்டி திறந்து பார்த்தாங்க, எல்லாருமே திறக்க முடிஞ்சுது. ஆனால் இவங்களுக்கு வச்ச பெட்டி திறக்கவே முடியல.
அதுக்குள்ளே வந்து 8 லட்சம் இருந்ததுன்னு நான் நம்பலை. இது ஹெவியாக இருக்குதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. தூக்குன மொத்த பேரும் சொல்கிறாங்க, இந்த வெயிட்டை தூக்கிட்டு எப்படி வந்த நீன்னு. அவ்வளோ ஒரு வெயிட்டை வச்சு இது இம்பாசிபிள் ஆக்கியிருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமும். நான் வந்து ஜாக்குக்கு ரொம்ப ஜாக் மாதிரி ஒரு தைரியமாக ஒரு பெண் வந்து எல்லாத்தையுமே சமாளித்து பார்த்துக்கலாம்னு ஒரு சொல்லிட்டு ஒரு அப்படியே என்ன இடி இடித்து அவங்க மேலே விழுந்தாலும் பார்த்துக்கலான்னு முன்னேறிட்டு இருக்க ஒரு லேடி. அவங்கள பார்க்கும்போது நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க, நிச்சயமாக இன்ஸ்பயர் ஆகிருப்பாங்க. எனக்கும் அவங்க பண்ணுற தப்புகளை நான் அப்பப்போ சொல்லியிருக்கேன் தான். ஆனால் இது மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வீட்டை வந்து அப்படி ஒரு லவ் பண்ணாங்க அவங்க. இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்றதுல அவ்வளோ உறுதியாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க ஓடாமல் இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்கள ஓட வச்சு கடைசியில் அந்த ஒரு ஃபினிஷிங் டச்சில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஓடிட்டீங்கன்ற மாதிரி சொல்லி அப்புறம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கடைசியில் 2 செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அன்ஃபேர். எப்படி மஞ்சரி எவிக்ஷன் அன்ஃபேர்னு சொன்னோம், இவருடைய தீபக்குடைய எவிக்ஷன் அன்ஃபேர்னு சொன்னோம். ஆனால் இதெல்லாமாவது நீங்கள் ஓட்டிங்னு சொன்னீங்க. இது ஓட்டிங்லேயும் வரல. இது வந்து ஒரு ஓடாத ஒரு பெண்ணை இவங்களா கம்பல் பண்ணி ஓட வச்ச மாதிரி வச்சு, அதுவும் இம்பாசிபிளாக வச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் கணக்கு போட்டுட்டு அப்போவே முடிவு பண்ணிட்டாங்க. முத்துவும் ரேயானும் சொல்லிட்டாங்க இது இம்பாசிபிள். அவங்க ஓடினாலே இம்பாசிபிள், அவங்க ஓடினாலே மேபி கரெக்டாக இருக்கலாம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கணக்கு போட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் வந்து ஜாக்லினை ஓட சொன்னது ரொம்ப ரொம்ப அன்ஃபேர்னு நான் நினைக்கிறேன். இது வந்து அவங்கள எலிமினேட் பண்ணுறதுக்காகவே நடத்தப்பட்ட ஒரு பணப்பெட்டி டாஸ்க் மாதிரி இருந்தது. இது எனக்கு மட்டும் இல்லை, இது நீங்கள் இதை சொன்ன உடனே அவர் ரவீந்திரன் போனார் அந்த பக்கம், சூசைடல்னு சொல்லிட்டு போனார். இவங்க அதையாவது காதில் வாங்கியிருந்தான்னா கூட அவங்க ஓடி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சூசைடல்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரி எல்லாரும் பின்னால் பார்த்தீங்கன்னா பேரஞ்ச மாதிரி உட்காந்துருக்குறாங்க. எல்லாருமே இது இம்பாசிபிள்னு எல்லாருக்குமே தெரியுது. யாருக்கும் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. மஞ்சரி ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, ஆனால் இவங்க ஓடுறேன்னு டெசிஷன் எடுத்த பிறகு வேறு வழி இல்லாமல் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் ரேயான் மட்டும் வந்து சொல்லிடுறாரு. இவங்களும் சௌந்தர்யாவை விட்டு சொல்ல வைக்கிறாங்க. ரேயானும் சொன்னார். பட் என்னென்னா ஜாக் போயிட்டு வந்துட்டு 2 செகண்ட்ஸ் மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன பிறகு சொல்கிறாங்க, இதுக்கு தான்டா நான் பயந்தேன் அப்படின்னு ரேயான்கிட்ட சொல்கிறாங்க. என்னால் எடுக்காமல் வர முடியாது, என்ன தெரியும் எனக்கு, அதனால தான் நான் போகிறதுக்கு பயந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டாஸ்க்கை பவித்ராவுக்கு விட்டு கொடுக்காம பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால முடிஞ்சிருக்கும். அப்போ 40 செகண்ட் ஈஸியாக முடிச்சிருப்பாங்க. பட் இப்போ வந்து 35 செகண்ட்ஸு 120 மீட்டர்ஸை அவ்வளோ ஒரு ஹெவியான பெட்டியை திருப்பி தூக்கிட்டு வரணும். இப்படி இது இம்பாசிபிளை கொடுத்து ஒன்றுமே அசைக்க முடியாத மக்கள் ஆதரவில் அவங்க அப்படியே தைரியமாக நின்றுக்கிட்டு இருந்த ஒரு ஜாக்குலினை அன்ஃபேராக இப்படி வெளியில் அமிச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனாலும் அந்த கொதிப்போடு நான் இதை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இந்த வீடியோ பேசுகிறேன் நான். அதே மாதிரி இப்போ கூடயே நான் ஒன்று சொல்லணும். இது வந்து ரொம்ப பழகாத ரியா மாதிரி ஆட்கள் கூட சரி, வர்ஷினி ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கலங்கி போய் உட்காந்துருந்தாங்க. கோவா கேங்குன்னு சொல்கிற ரேயான், இவங்க சௌந்தர்யா 2 பேரும் ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. அதே மாதிரி புதுசாக மஞ்சரியும் முத்துவும் ரொம்ப ஃப்ரெண்டானாங்க. அவங்களுமே மஞ்சரியெலாம் ரொம்ப பிரேக் ஆனாங்க. நிறைய பேர் பிரேக் ஆனாங்க. இவரெல்லாம் வந்து சொன்னார், தீபக்லாம் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார். அவ்வளோ பேர் வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து அவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்து ஒன்றும் அந்த வீட்டுக்கு வந்தபோது யாருமே பழக்கம் இல்லாத ஒரு மாதிரி இருந்த ஜெஃப்ரியை அவங்க வந்து அப்போல்லாம் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்து தான் அவனை மேலே கொண்டு வந்தாங்க. சாரி, அவர்னு சொல்கிறதுக்கு அவன்னு வருது, எனக்கு அந்த கோவத்தில் வருது. ஜெஃப்ரியை வந்து அப்படி கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த ஜெஃப்ரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சத்யா அவங்க வந்து சொல்கிறாங்க, வெளியில் போய் ரம்யாக்காவை பார்க்குறேன்னான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரம்யாலாம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சத்யாவாலையும் ஒரு ஜெஃப்ரியாலையும் உள்ளே எப்படி அப்படி சிரிக்க முடியுது. நீங்கள் உங்களுக்கு எளிமையாக கூட இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணி ஒரு 2 செகண்டில் ஓடிருக்காங்க, 2 செகண்டில் தோற்றுருக்காங்க. இது வந்து எப்படி உங்களால் சிரிக்க முடியுது? நீங்களாம் மனுஷங்களா? அது எனக்கு ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருந்தது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ராணவ் உங்களை என்ன பண்ணிட்டாங்க? ஜாக், எதுக்காக அப்படி சிரிக்கிறீங்க? அவங்க 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. அவங்கள பார்த்து ராணுவும் சிரிக்கிறாரு. அங்கே விஷால் இருந்தார். ஆனால் விஷால் வந்து சிரிக்கலை, ஒரு மாதிரி அமைதியாக இருந்தார். அவராவது சொல்லியிருக்கலாம்,
ஆனால் சொல்லலை அவர், அவங்க கேங் அது, அவர் அமைதியாக இருக்கார். ஸோ அப்படி வந்து ஒரு வெறுப்பை கக்கிற ஒரு கேங்காக இருக்குது இது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. விஷால் வந்து கட்டாயமாக சொல்லியிருக்கணும், எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்கிறாங்க. இந்த கேமில் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருந்த ஒரு கேமில் நான் இப்போ தான் லாஸ்ட் வீடியோவில் தான் சொன்னேன், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்குது, எல்லோரும் வந்து ஒத்துமையாக எப்படி பண்ணுறாங்கன்னு. அதை குலைக்கிறதுக்காகவே வந்த மாதிரி இந்த 3 பேர் பண்ணாங்க. ரொம்ப அசிங்கமாக இருந்தது. நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகலாம், இல்லை நாளைக்கு நீங்கள் என்ன வேணால் ஆகலாம், ஆனால் இந்த பழி உங்களை என்றைக்குமே விடாது. இது வந்து ரொம்ப அசிங்கமாக இருந்தது. இது உங்கள் லைஃப்பில் ஒரு பிளாக் மார்க். நீங்கள் இதை எப்படி எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் இட் இஸ் அ பிளாக் மார்க். ரொம்ப தப்பு. ஒருத்தர் தோக்கும்போது அவங்கள பார்த்து சிரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ஒன்றும் அவங்க வந்து சாதாரண தோல்வி கிடையாது, இது அவங்களுக்கு பெரிய வெற்றி. இது ஒரு 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 பெண் வந்து, அதுவும் அவங்களுக்கு அப்படிலாம் ரெகுலராக ஓடி பழக்கம் இல்லாத ஒரு பெண், 2 செகண்ட் தான் மேலே போயிருக்கு, அவ்வளோதான். அதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் அவ்வளோ பெரிய கனமான ஒரு பெட்டியை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை பாராட்ட உங்களுக்கு மனசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, பேசாமல் இருந்திருக்கலாம், சிரிக்கக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலி ஜெஃப்ரிக்கு அவங்க பண்ணதெல்லாம் எப்படி மறக்குது, எப்படி இந்த மாதிரிலாம் சிரிக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜெஃப்ரிக்காக அவங்க எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த நன்றி மறக்கிறது வந்து என்றைக்குமே இது உதவாது. இது வந்து வீடுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, இது இந்த வீடில் நடக்கிறது தான் வெளியில் நடக்கும். ஜெஃப்ரி, இது உங்களுக்கு நல்லதே கிடையாது. இது வந்து நீங்கள் கற்றுக்கணும். இந்த வயசில் இருக்கிற நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சாச்சனா எழுதுறதை கூட கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, எப்படி எப்படி நடிக்கிறா, எவ்வளோ பேர் நடிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. யார் ஏன் நடிக்கணும்? முத்து சொன்னார், சுனிதா, உங்களுக்கும் சுனிதாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, சுனிதா வந்து உங்களுக்காக எப்படி பேசுனாங்க அப்படின்னு. ஸோ ரியாவும் சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டாக இருக்கும்போது என்னை வந்து ஒரு ஹக் பண்ணிங்க நீங்கள், அது என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வீட்டில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ கான்ஃபிடென்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஒரு வெளியில் போகும்போது இந்த மாதிரி பண்ணது, இந்த சத்யா அண்ட் ஜெஃப்ரி மெயின்லி பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இதுக்கு கூட உடந்தையாக நின்றுக்கிட்டு இருந்த விஷாலும் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. விஷாலாவது சொல்லியிருக்கணும், விஷால் சிரிக்கலை நான் பார்த்த வரைக்கும், ஆனால் அது நல்லா இல்லை அப்படின்றது மட்டும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்க பொம்மையை உடைக்க வேண்டான்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல்னு சொல்லி பொம்மையை உடைக்காமல் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காரு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, முடிஞ்சு போச்சு, ஃபினாலே வந்துடுச்சு, அதனால் போக வேண்டாம், நீங்கள் கேம்லேருந்து எலிமினேட் ஆகிட்டீங்க, பட் நீங்கள் வீட்டில் தொடரலாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எல்லாமே மாறுதலாக தானே இருக்குது, ஸோ இதுவும் மாறுதலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வெளியில் தான் அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேருக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனிவே, இப்போ யார் தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். எதுவுமே நம்ம எதிர்பார்க்கறது நடக்குதானா, ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கிறது இல்லை இப்போது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றது இப்போதாவது மக்கள் வந்து நல்லா ஓட்டு கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணி ஓட் பண்ணி இப்போவாவது யாராவது நல்லவங்களா இதில் இருக்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஜாக், மஞ்சரி அண்ட் தீபக், இவங்க 3 பேரையுமே நான் ஃபைனலிஸ்ட்டாக எதிர்பார்த்தேன். இந்த 3 பேருமே இல்லைன்றது ரொம்ப பெரிய ஏமாற்றம் எனக்கு. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.